ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். ஆக்சுவலாக என்னன்னா மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்க்கு உண்டான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங்கில் எந்த மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக மோஸ்ட்லி மெடிக்கல் கோடிங் கம்பெனியில் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரிட்டன் டெஸ்ட். ஓகேவா? தென் டெக்னிக்கல் ரவுண்ட். ஓகேவா? தேர்ட் ஒன் இஸ் ஹெச்ஆர் ரவுண்டு. ஓகேவா? எல்லா கம்பெனிலுமே இப்படி தான் 3 ரவுண்டு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கம்பெனி பொறுத்த அளவுக்கு மாறலாம். ஓகேவா? ஒரு சில கம்பெனியில் ஒரு ரவுண்டு மட்டும் டெக்னிக்கல் ரவுண்டு மட்டும் இருக்கும். தென் செகண்டாகவே ஹெச்ஆர் ரவுண்டு மட்டும் இருக்கும். ஓகேவா? ஒரு சில கம்பெனி வந்து இந்த மாதிரி 3 ரவுண்டுமே இருக்கும். ஓகேவா? கம்பெனி பொறுத்து தான் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இப்போ டவுட் வரும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னால் எப்படி மேம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குமா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட். பட் ஆனால் என்னென்னா அதுக்குண்டான ஆப்ஷனுமே உங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எது கரெக்டோ அதை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே மேம், ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எப்படி மேம் கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எது ரிலேட்டடாக மேம் இருக்கும் அப்படின்ற டவுட்மே நிறைய பேருக்கு வரும். ஓகேவா? அப்படின்ற பக்கத்தில் எந்த மாதிரியான ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபிசியாலஜி அனட்டாமி ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஃபிசியாலஜி அனட்டாமி இருக்கிற எல்லா சிஸ்டமுமே நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஃபுல்லாகவே டீப்பாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? தென் ஒரு சில கம்பெனியில் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவுமே கம்பெனி பொறுத்து தான் மாறும். ஓகே, ஒரு சிலவங்க வந்துன்னா ஃபிசியாலஜி அனட்டாமி ரிலேட்டட் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ரிலேட்டடாக இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. எந்த மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாமா? எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ட்ரா அண்ட் inter? Intra means inside or within and inter means between. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போய் பார்க்கலாமா? வாட் இஸ் அ நார்மல் ஹியூமன் பிளட் pH? The pH scale ranges from 0 very acidic to 14 very alkaline. Human blood pH is usually between 7.35 to 7.45. இதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி அசிடிக்னா அதோட பிஹெச் ரேஞ்சஸ் என்னது, ஆல்கலைன்னா அதோட பிஹெச் ரேஞ்சஸ் என்னது, ஹியூமனோட பிளட்டோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்றது தான் இதுதான் கொஷின்ஸாக கேட்பாங்க. அப்போ அந்த லெவலெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி ஒரு சில அப்ரிவேஷன் எல்லாம் வந்துடும். ஓகேவா? WNL ஆனால் வித்தின் நார்மல் லிமிட், WHOனா வித்தவுட், TSHனா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், COPDனா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், PBனா பிளட் ப்ரெஷர், தென் CKDனா க்ரானிக் கிட்னி டிசீஸ். இந்த மாதிரி என்னென்னா கொஷின்ஸ் வந்து நிறைய அப்ரிவேஷன்ஸில் இருந்துமே வரும். தென் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லேருந்துமே நிறைய கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் வந்துன்னா உங்களை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஹவு மெனி போன்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கல்? தேர் ஆர் 22 ஸ்கல் போன்ஸ். ஓகேவா? அது என்னென்ன போன்ஸ்ன்றது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் இது வந்து என்னென்னா டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கேட்பாங்க. ஸ்கல் போன்ஸ் 22 ஸ்கல் போன்ஸை சொல்கிறீங்க, ஓகே, ஒரு சில நேம்ஸ் மட்டும் உங்களால் முடிஞ்சால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை சொல்லணும். ஓகேவா? அந்த 22 போன்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்றதையும் நீங்கள் சொல்லணும். 8 வந்துன்னா க்ரானியல் போன்ஸ்னு பிரிப்பாங்க, 14 வந்துன்னா ஃபேஷியல் போன்ஸ்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேவா? அப்போ கார்னியல் போன்ஸில் என்னென்ன வரும், ஃபேஷியல் போன்ஸில் என்னென்ன வரும், என்னென்ன பார்ட்ஸ் வரும்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொஷின்ஸ் எப்பயுமே நீங்கள் சொல்கிற ஆன்சர்லேருந்தே மறுபடியும் கொஷின்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெடிக்கல் டேர்ம் ஆஃப் அனிமியா? அனிமியானா நீங்கள் ஒன் வேர்ட்லேயே சொல்லிடலாம், லேக் ஆஃப் பிளட். ஓகேவா? அப்படின்னா பிளட் வந்து கம்மியாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு பர்சனுக்கு என்ன அனிமியா வரும். ஓகேவா? அப்படின்னா அது தமிழ்னா ரத்த சோகையை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது அனிமியானா என்னன்றதை நீங்கள் கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் ஹியூமன் பாடி? த ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் ஹியூமன் பாடி. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் மோஸ்ட்லி ஃபிசியாலஜி அனட்டாமி கிளியராக இருந்தாலே நீங்கள் மோஸ்ட்லி கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா டெக்னிக்கல் ரவுண்டுன்னு போனீங்கன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஓவரலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். ஓகேவா? வாட் ஆர் த மெயின் கோடிங் சிஸ்டம் யூஸ்ட் இன் மெடிக்கல் கோடிங்? த மெயின் கோடிங் சிஸ்டம் யூஸ்ட் இன் மெடிக்கல் கோடிங் ஆர் ICD-10CM,
then for diagnosis and CPT for procedures. First questions, ICD-10 CM abbreviation கேட்பாங்க. International Classification of Disease 10th revision, சாரி இங்கே 10th எடிஷன் இருக்குது, 10th எடிஷனில் 10th revision clinical modification. ஓகேவா, ICD-10 CM அப்ரிவேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வில் பி சிபிடியோடைய அப்ரிவேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஓகேவா, மோஸ்ட்லி அப்ரிவேஷனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓகேவா, டெக்னிக்கல் ரவுண்டில் ICD-10 CM எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறதுக்காக, பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸ் வந்துருக்குன்றது டயக்னோஸ் பண்ணுறதுக்காக ICD-10 CM யூஸ் பண்ணுறோம். சிபிடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் கோட்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாடிஃபையர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் சிபிடியை. ஓகேவா, இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் எந்த கொஷின்ஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாமா. வாட் இஸ் சிபிடி கோடிங்? சிபிடி கரண்ட் ப்ரொசீஜர் டெர்மினாலஜி கோடிங் இஸ் a system developed by the American Medical Association for documentation of medical procedures, surgeries and service. It is widely used for billing and reporting medical services. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஷின்னா சிபிடியோடைய டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறன்றதை கேட்பாங்க. ஓகேவா, தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேட்கக்கூடிய நெக்ஸ்ட் கொஷின்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்? மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. மெடிக்கல் கோடிங்னா ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டோட டிஸ்டர்ஸ் சம்மரியை படித்து பார்த்தா பேஷண்ட்டுக்கு என்னென்ன டிசீஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வந்திருக்குன்றதை நாம் ஆல்ரெடி டாக்டரே டயக்னோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஒரு வாட்டி டிஸ்டர்ஸ் சம்மரி படித்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஆல்ஃபா நியூமரிக்கில் கோட் பண்ணுறது தான் மெடிக்கல் கோடிங். ஓகேவா, முக்கியமான டேர்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஓகேவா, ஆல்ஃபா நியூமரிக்ன்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ பெருசாக டெஃபினேஷன் சொன்னாலும் சரி தான், ஆனால் அவங்களுக்கு வேண்டிய வார்த்தை ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் சொல்லி பார்த்தா சிஸ்டம் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ சிஸ்டம் ரிலேட்டடான எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெச்ஆர் வந்து என்னென்னா ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி ஹெச்ஆர் கேட்க மாட்டாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்டே எடுப்பாங்க, டெக்னிக்கல் ரவுண்டு. அப்போ அவங்க வந்து என்னென்னா சிஸ்டம் ரிலேட்டட் ஹவு மெனி சிஸ்டம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது சிஸ்டமோட எல்லா சிஸ்டமோட நேமே சொல்லுங்கன்னுவாங்க. ஒரு சில ஹெச்ஆர் ஒரு சில ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படின்னுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிஸ்டம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிங்கிள் வேர்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னென்னா சிஸ்டம் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு, செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு, தேர்ட் ரவுண்டு வந்து என்னென்னா அதுதான் ஹெச்ஆர் ரவுண்டு. ஓகேவா, நீங்கள் இந்த 2 ரவுண்டுமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. தென் சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் கடைசியாக ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவார் ஹெச்ஆர். எவ்வளோ டேக் ஹோம் வரும் அப்படின்றது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ ஏதாவது ஒரிஜினல் ஏதாவது கொடுக்கணும்னா அது ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணுவார். நீங்கள் என்றைக்கு வந்து ஜாயினிங் டேட் எல்லாமே என்னென்னா ஹெச்ஆர் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் மெடிக்கல் கோடிங்கோட இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேவா, யாருக்காவது உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் ஏதாவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, மறக்காமல் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசியாலஜி அனாட்டமி நோட்ஸ் வேணுனாலும் ரீச் பண்ணுங்கள். தென் ஐசிடி கைட்லைன்ஸ் இல்லை சிபிசி ட்ரைனிங் வேணுனாலும் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.